ஓடிக்கொண்டு இருக்கின்ற குருதி அணுக்களில் குடியிருக்கும் என் தாயே தமிழரின் திருவடி வணக்கம். நான் விரும்புகின்ற நேசிக்கின்ற சில தலைவர்களில் முக்கியமானவர் தான் திருமாவளவன். அவரை ஏன் நேசிக்கின்றேன், ஏன் விரும்புகிறேன், பல காரணங்கள் இருக்கின்றது. அவர் பேசுகின்ற பேச்சு அனைத்தும் ஆவணம் இல்லாமல் எந்த தரவுகளையும் அவர் கூற மாட்டார். ஒவ்வொன்றிலும் தரவுகள் இருக்கும். அதே போல மொழி காப்பதில் இனங்காப்பதில் முன்னிற்கின்றார். இதெல்லாம் எல்லாருக்கும் வருவதில்லை. ஒரு சில பேருக்கு அவர் அந்த சில தலைவர்களில் ஒரு தலைவர் தான் மதிப்புக்குரிய விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தின் தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள். இங்க நான் என்னமோ நினைச்சு பேச நினைச்சேன். நான் தலைமையை தாங்கி இருக்கிறேன். இந்த பூரா எல்லாரையும் நான் வரவேற்று பேசணும். ஆனா இப்ப அதுக்குரிய நேரம் இல்லை. ஏன்னா அண்ணனுக்கு பணிகள் ஜாஸ்தி இருக்குது. ஒண்ணு மட்டும் ஏன் அவரை நேசிக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஈடுபாடு எனக்கு உண்டு. ஏன்னா அவர் இவ்வளவுதான் பேசுறாரு. எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் அவர் மேல ரொம்ப ஆரம்பத்தில் ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஒரு கூட்டம் கூட்டினாருங்க. 5000 பேரை திரட்டினாரு. அத்தனை பேருக்கு தமிழ் பேரை மாத்தினாரு. யார் செஞ்சிருக்கார்? அவங்க அப்பாவை தொல்காப்பியன்னு மாத்தினாரு. அந்த பக்கத்தில் இருக்கிறாரு பாருங்க, அவர் பேர் ஒரிஜினல் பேரு எனக்கு என்னன்னு தெரியாது, வட்டியரசு. அதே மாதிரி நீங்க சோறு விளம்பரம் எல்லாம் பாருங்க, எங்க பார்த்தாலும் ரமேஷ் குமேஷ் இவன் என்னென்னமா இருக்கும். ஆனா இவங்க கட்சி சுவர்ல பாருங்க, சிந்தனை செல்வன், வன்னியரசு, சிற்பி, என்னென்னமா அத்தனையும் தூய தமிழ் பேர்கள். அதனாலதான் எனக்கு அவர் மேல ரொம்ப ஈடுபாடு. அவர் உண்மையை தான் பேசுவார், பெரும்பாலும் உண்மையை பேசுவாரு. அவர் எதையும் பேசாத உண்மையில் கிடையாது. அவர் பாராளுமன்றத்தில் பேசுற பாத்தீங்கன்னா அத்தனைக்கும் ஆவணம் இருக்கும், யாரும் பதில் சொல்ல முடியாது. இப்ப நான் கூட இது சில கருத்துக்கள் சொல்ல நினைச்சேன். ஆனா அவர் பணி இருக்கனால என்னால சொல்ல முடியவில்லை. அதனால அடுத்த ஏதாச்சும் சந்தர்ப்பங்கள் இருந்தால் அதுல நான் அறிவியல் பத்தி சில அவர்கிட்ட, ஏன்னா அவர் பேசுறதெல்லாம் அறிவியல் சமத்தான் பேசுவாரு. அவர் சொல்ற ஒவ்வொன்றும் இந்த திராவிடத்தை பத்தியோ தமிழ் தேச பத்தியோ திராவிட கருத்தியும் சொல்லுவாரு. அதெல்லாம் எவ்வளவு அவர் அற்புதமான ஆவணத்தோட பேசுறாரு. இந்த புராணங்களை வச்சுக்கிட்டு இவங்க அடிக்கிற கூத்துருக்கு பாருங்க. போரு மத்திய அமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க, என் முனிவர் ஒருத்தர் விமானத்தை ஏற்கனவே 5000 ஆண்டுக்குள்ள கண்டுபிடிச்சிருக்காரு. ஏங்க 11,000 மேல போனா சுவாசிக்க முடியாதுங்க. அது இங்கேயே நிறைய பேர் இப்போ ஆக்சிஜன் இதை வச்சுதான் சுவாசிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் யாராச்சும் வானத்தில் பறந்து போக முடியுமா மாஸ்க் இல்லாம? இல்ல அதுக்கான தரவுகள் ஆவணங்கள் எங்கேயா இருக்குதா? சரி, அதை விடுங்க, அவருக்கு பணி நிறைய இருக்குது. இருந்தாலும் ஒரு நம்ம சுபாஷ் ஒரு கருத்து சொன்னாரு சார். ஒன்னே மட்டும் சொல்றேன், இப்பதான் அண்ணன் சொல்லிட்டு இருந்தேன். சங்கங்கள் கட்டுப்பாடும் கடமை உணர்வும் இருக்கணும். தலைவர்களை பொறுத்தா அதுல இருக்க உறுப்பினர்களை பொறுத்தா இந்த திரையுல சங்கங்கள்லாம் இவர் நிறைய விஷயங்களை செதறி அடிக்கிறாரு. அவர் முகிலனே யாரும் சொன்னாங்க. ஆனா சங்கங்கள்லாம் செதறி கிடக்குது. ஒரு சங்கம் 2 சங்கம் இல்லைங்க, ஒவ்வொரு சங்கத்தையும் உடைச்சாங்க. இப்படி இருக்கும்போது எங்க ஒற்றுமை வருது சொல்லுங்க? நம்ம என்ன செய்யறது? அநியாயம் நடக்குது. கமலக்கண்ணன் சொன்ன மாதிரி எல்லாம் நடக்கத்தான் செய்யுது. யாரு காப்பாத்துறது? அரசியல்வாதி நீங்க திருந்துவாங்களாமான்னு. இப்ப எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு நடிகருக்கும் நடிகைக்கும் கூட வர ஒரு உதவியாளர்கள் சம்பளம் ஒரு காலத்துக்கு 60,000 ரூபாய் ஆகுது. இதை கொடுக்காதீங்கன்னா கேட்டுருவாங்களா? சம்பளத்தை குறைச்சு கொடுத்துருவாங்களா? இங்க 100 கோடினா அடுத்த 125 கோடி கொடுக்குறேன், நீங்க கொடுங்க, அதை பிளாக்ல கொடுக்குறேங்க. இது நடைமுறைதான். இதை போய் அவர் திருமாவளவனோ இல்ல முதல்வர் அவர்களோ இல்ல துணை முதல்வர்களோ திருத்தவங்களோ கலையுலகத்திலிருந்து வந்தவங்க தான் எப்படி கேட்பாங்க? இது நம்ம தான் முதல்ல திருந்தணும். என்று நம்ம பணம் வாங்காம ஓட்டு போடுறோமோ அன்னைக்கு தான் இந்த தயாரிப்பாளர் சங்கமும் நம்ம தொழில் துறையும் நல்லா இருக்கும். நம்ம பணம் வாங்கக்கூடாது. ஏழைப்பாளைகள் வாங்குறத வச்சு விட்டுருங்க. ஒரு தயாரிப்பாளர் நம்பர் யாரு? பணம் கொடுத்து பணம் நம்மளே போய் பணம் வாங்கிட்டு ஓட்டு போறோம். இது எங்க போய் சொல்லுங்க? இப்ப சமீபத்தில் இப்ப பாத்துறீங்க எவ்வளவு ஒரு கல்யாணங்கிறது, நீங்க திருமணத்துங்கிறது ஒவ்வொரு திருமணத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்க விளையாண்டுகிட்டு இருக்கோம், இளைஞர்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்க, சீட்டாடிக்கிட்டு இருப்பாங்க, எவ்வளவு சந்தோஷமா இருப்போம். அப்படிப்பட்ட கல்யாணத்தை எடுத்து அதை கொண்டு போய் டிவி இதுல விற்கிறாங்கன்னா நம்ம என்ன சொல்றது? அந்த விற்கிறதுல சண்டை. இந்த திருமணத்தை நீங்க விற்கிறீங்களா, நாளைக்கு எதை நீங்க விற்க மாட்டீங்க? எவ்வளவு கொடூரம் இது! நம்ம எதை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம்? இதெல்லாம் நம்ம திருந்திட்டு நம்ம தலைவர்கிட்ட போய் சொல்லி, ஐயா எங்களுக்கு இப்படியா நடக்குது, நாங்க ஒரே குரலா எழுப்பி சொல்கிறோம்.
எங்களுக்கு நீங்க திருத்தி கொடுங்கன்னா அவங்க கண்டிப்பா செய்வாங்க. நம்ம முதல்வர் செய்வாரு, துணைகளும் அவங்களுக்கு துணையா அவர் இருப்பாரு. நான் அவரை ஏற்கனவே கேட்டுக்கிட்டேன், நீங்க எப்பயும் கூட துணையா இருக்கணும். ஏன்னா நீ அவங்களால தமிழ் இனம் காக்க முடியும், மொழி காக்க முடியும். திராவிட தேசியம் விட்டுருங்க, அது வேற, அது பிரச்சனை வேற. அது எல்லாரும் உட்கார்ந்து பேச வேண்டியது, சும்மா குழப்பிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் ஒண்ணுதாங்க. தெலுங்காரங்களை வெட்டி விட்டுற முடியுமா? ஏன் தெலுங்கார நம்ம தமிழ்ல இருந்து பிறந்தவங்க தெலுங்கு எல்லாம் பேசுங்க பாருங்க, தெலுங்கு பிரிச்சு பாருங்க. சமஸ்கிருதமும் தமிழும் தான் இருக்கும். நீங்க மலையாளி பேசுற போற அவன் தான் தூய செந்தமிழ் பேசுறான், நம்ம கொடுந்தமிழ் பேசிருக்கிறோம். நம்ம தண்ணிங்கிறான், அவன் வெள்ளாங்கிறான். நீ நம்ம சொல்லுங்கிறான், அவன் பறையன்னு சொல்றான். எல்லாம் செந்தமிழ். இவங்கெல்லாம் விளக்க முடியாது. உன்னோட ஒன்ன கலந்துட்டான். இது யதார்த்தம். கலப்பு தான் மாற்றம். 1379 கோடி ஆண்டுகளுக்கு முன் இந்த எண்மண்ணைக்கு பிரபஞ்சம் பிறந்து அதில் கலந்து தான் கெமிக்கல் உருவாச்சு. நம்ம தண்ணி ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கலந்துதான் தண்ணி. கலப்புலாட்டி ஒண்ணு இல்லை, அது மாற்றம். அதனால இதெல்லாம் ஒரு விரிவான இது இங்க சொல்றதுக்கு இல்லை. அதனால இந்த விழாவிற்கு நான் இந்த படத்தை பத்தி சொல்ல மறந்துட்டேன்.